கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா கொடுக்கல. இந்த 7 வருஷமா கொடுக்காம போனதுக்கு காரணம் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த விருதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்ல. சார்பட்டா பரம்பரைக்கும் கொடுத்துருக்கலாம், அதுவும் நல்ல படம் தான். அது ஏன் அந்த ஜூரி கமிட்டி சிறந்த நடிகர் அப்படின்ற பேரை விஜய் எப்பவுமே வாங்கிட்டு தான் இருக்காரு. நிறைய நல்ல நல்ல படங்கள் இந்த 6 வருஷத்துலயே கொடுத்திருக்காரு. அவருக்கு ஏன் சார் ஒரு விருது கூட வரணும்? ஏன் அந்த காலத்துல எம்ஜிஆருக்கே இது பண்ணதுமாங்க இப்போ வரைக்கும் பாரத ரத்னா கேட்டு ரீமேக் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு பண்றாங்க? படத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியணும்ல. இதை நீங்க ரிவைசிங்ல ஃபைட் பண்ணுங்களேன்றேன். உங்க தரப்புல போய் பேசுங்க, அது விளக்கம் சொல்லுங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், தமிழ்நாடு அரசு சார்பா சினிமா துறைக்கு விருதுகள் வழங்குவது சகஜமா, அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்பவும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே இது வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படின்ற ஒரு அலிகேஷன் வந்து எப்பவுமே வச்சுட்டே வராங்க. இதுக்கு கொடுத்துருக்க கூடாது, இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால பரப்பிட்டு வராங்க. அதை சார்ந்த தயாரிப்பாளர்கள் இருக்கட்டும், நடிகைகள் பேசிட்டே வராங்க. இது உண்மையிலேயே ஃபேரா அன்ஃபேரா சார்? இல்லை, ஃபேரா அன்ஃபேராங்கிறது சில படங்கள் சரியான படங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்து ரசித்த மக்கள் கருத்துக்களை சொன்ன பரியர் பெருமாள்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய படங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தாமதப்படுத்தி கொடுத்துருக்குறாங்கிறது தான் இப்போ. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா கொடுக்கல. அந்த 7 வருஷமா கொடுக்காம போனதுக்கு காரணம் அதிமுகவுடைய ஆட்சி காலம். அதிமுகவில் கடந்த 4 வருஷமா அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை 4 வருஷம் வந்து மொத்தமாக எந்த விருதுகளுமே வழங்கலை. அதுக்கு 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அது 2 வருஷம் கொரோனா காலம் போயிடுச்சு. இப்போ 23, 24 அந்த காலகட்டங்களில் கொடுக்க வேண்டிய விருதை தள்ளி போட்டு இப்போ வந்து மொத்தமாக இந்த ஆட்சி போகிறதுக்கு முடியாது கொடுத்துருவோம் அப்படின்னு போன ஆட்சி காலத்தில் கொடுக்க வேண்டிய விருதுகளையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதில் சில நல்ல படங்களும் நல்ல கலைஞர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்குது, என் படத்துக்கு கிடைக்கல, உன் படத்துக்கு கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கங்களை சில பேர் சொல்கிறாங்க, அதை விட என்னுடைய படம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. ஆனால் விருதுகளை இப்போ பார்க்குறப்ப ஓரளவுக்கு அது சரியான படங்களாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தாமதப்படுத்தி கொடுத்தது தான் காரணம். அதனால வந்து தாமதப்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் போன அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்காத விருதுகளையும் இப்போ சேர்த்து கொடுத்துருக்காங்க. சார், இதுல பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த விருதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லை, சரியாதான் செய்த அரசு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரஞ்சித் படங்களை பத்தி சொல்ல வேண்டாம், சார்பட்டா பரம்பரை ரொம்ப நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சூரரை போற்று வந்திருக்கு, அது கூட தான் இதுவும் வந்திருக்கு. அந்த படத்துக்கு இருக்குன்னா இந்த படத்துக்கு ஏன் இல்லை அப்படின்ற கேள்விலாம் இருக்குல்ல சார்? இதில் இல்லை, கரெக்டு தான். ரஞ்சித் தன்னுடைய ஆதங்கத்தை கேட்குறாரு. என்னுடைய படம் அதை விட குறைவான படமாக போச்சா, அதில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம். சார்பட்டா பரம்பரை படத்துக்கலாம் கொடுத்துருக்கணும். என்ன காரணம், அந்த ஜூரிஸ் கமிட்டி எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வடசென்னைக்கு கொடுத்துருக்குறாங்க, பரியர் பெருமாளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அசூரனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுத்துருக்குறாங்க. சார்பட்டா பரம்பரைக்கும் கொடுத்துருக்கலாம், அதுவும் நல்ல படம் தான். அது ஏன் அந்த ஜூரி கமிட்டி அதை மிஸ் பண்ணாங்கிறது தெரியல. அப்போ இதில் பாரபட்சம் பார்க்குதா அரசாங்கம் அப்படின்ற ஒரு? இல்லை, அரசாங்கத்தை தாண்டி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, அந்த கமிட்டி முடிவு பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பாரபட்சம்னா எல்லா தரப்பு படங்களையும் கொடுத்துருக்காங்க, எல்லா தரப்பு படங்களையும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை தெரியாமல் மிஸ் பண்ணாங்களா, தெரிஞ்சே மிஸ் பண்ணாங்கிறாங்கிறது தெரியல. அது கொடுத்துருக்க வேண்டிய படம் தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. குழந்தை நட்சத்திரம்லேருந்து இப்போ வளர்ந்தவங்க வரைக்கும் ஒரே குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க, எனக்கு வந்திருக்கணும் அவங்களுக்கு வந்திருக்கா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. எல்லாத்தையும் 100% திருப்திப்படுத்த முடியாதுல்ல. ஒரு விருதுங்கிறது ஒரு அளவு தான். ஒரு கேட்டகரிக்கு வந்து ஒரு 10 படம், இப்போ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னா ஒரு 10 படம் செலக்ட் பண்ணி அந்த 10 படத்துலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ 2-3 விருது கொடுக்க முடியும், ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். 2023 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க, பெஸ்ட் ஆக்டர்னு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். அப்படிங்கும் போது அது சில குறைபாடுகள், கோவம் வரதான் செய்யும். என் படத்தை எனக்கு கிடைக்காம போச்சு, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட 2 நாளாக போட்டிருக்கேன், என்னுடைய படம் சமூக கருத்துக்களை சொன்ன படம் தான், எனக்கு ஏன் கொடுக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் தன்னுடைய படைப்புக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்காக கொடுத்த படங்கள்லாம் குறைவான படங்களும் கிடையாது. அதெல்லாம் பார்க்குறப்பே தெரியுது, ஓரளவுக்கு நல்ல தரமான படங்கள் செலக்ட் பண்ணி மக்கள் ஏற்றுக்கிட்ட படம் கமர்ஷியலாகவும் 3 படத்துக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியல. ஒரு விருதுகள் வந்து ஒருத்தர் கொடுக்கலாம், இந்த வருஷத்துக்கு ஒரு கேட்டகரினா இந்த கேட்டகரிக்கு ஒரு படத்தை தான் கொடுக்க முடியும். இப்போ எல்லா படத்துக்கும் கொடுக்க முடியல, அந்த சிக்கல் இருக்காங்க. சிறந்த நடிகர் அப்படின்ற பேரை விஜய் எப்பவுமே வாங்கிட்டு தான் இருக்காரு. நிறைய நல்ல நல்ல படங்கள் இந்த 6 வருஷத்துலயே கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏன் சார் ஒரு விருது கூட வரல? இல்லை, விருதுகள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய படம். அதே மாதிரி இப்போ அசுரன் கொடுத்துருக்காங்க, அசுரன் பார்த்துருப்போம். விஜயை பொறுத்தவரை கமர்ஷியல் நடிகர் தான். பெரும்பாலும் வந்து கமர்ஷியல் நடிகர்களுக்கு விருது கிடைக்காது. ஃபிலிம் ஃபேரோ, நேஷனல் அவார்டு, விஜய் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, இது வரைக்கும் வாங்கினதில்லை. அப்போ என்னன்னா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இவங்கெல்லாம் கமர்ஷியல் ஸ்டார்ஸ். அஜித் அப்படி பார்த்தா மெர்சல் படம், சர்க்கார் படம்லாம் நிறைய
இல்லை அதாவது கமர்ஷியல் படம் அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். அந்த படங்களுக்கு இந்த விருதுகள் கேட்டகரியில் வராது. பியூரான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய படங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அஜித்தும் கிடைக்கலையே, அஜித் கிடைச்சது இல்லையே. ஏன் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கே இது பண்ணது நின்பாங்க. இப்போ வரைக்கும் பாரதத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் கமர்ஷியல் ஹீரோஸ். இவர்கள் விருதுக்கு தகுதியானவங்களா இருக்கா இல்லையாங்கிறது வேற டிபேட். இவங்க மக்கள் செல்வாக்குள்ள நடிகர்கள். ஆனால் இந்த கேட்டகரி விருது கேட்டகரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் கொடுப்பாங்க. ரெண்டையும் நம்ம குழப்பிடக்கூடாது. இவர்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய உச்ச நட்சத்திர நடிகர்கள், இவர்கள் வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய நடிகர்கள். இது ரெண்டையும் வேற வேற இருக்கும். அந்த கேட்டகரியில் அவர் வந்திருக்க மாட்டார், அதனால அவர் கொடுக்கல. சார், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, விஜய் நடித்த முன்னாடி படங்கள்லாம் ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி அடிக்கிற மாதிரியான படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் டிஎம்கே கொண்டாடினாங்க. இப்போ அரசியலுக்கு வந்ததுனால தான் அவார்டும் தரலையோ, சேர்த்து வச்சு கொடுக்கறதுனால, அதனால தான் விஜய் இல்லை எப்பயுமே கொடுக்கல. போன அதிமுக ஆட்சியிலையும் கொடுக்கலையே. நேஷனல் அவார்டும் போன காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, அப்புறம் பாஜக ஆட்சி இருந்துச்சு, யாருமே கொடுக்கலையே. இவர்கள் அந்த கமர்ஷியல் கேட்டகரியில் போயிடுவாங்க. பெஸ்ட் படமாக கொடுப்பாங்க, பெஸ்ட் டைரக்டர் கொடுப்பாங்க. ஆர்டிஸ்ட்னா சில விருதுகளுக்கு சில கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிக்குள்ள அந்த கமர்ஷியல் ஹீரோஸ் வர மாட்டாங்க. அதுதான் அதுக்கு உடனே அரசியல் காரணமா அது கூட இருக்கலாம். இப்போ அரசியல் காரணம் கூட இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவங்க அந்த விருது கேட்டகரிக்குள்ள வர மாட்டாங்க இந்த கமர்ஷியல் ஹீரோஸ். அப்போ கமர்ஷியல் படமா இல்லாம இது மட்டும் தான் கொடுக்கணும்னா டிரெக்டர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி அசுரனே எடுத்துங்க. அசுரனுக்கு அந்த ஹீரோ கொடுத்துருக்காங்க, டைரக்டர் கொடுத்துருக்காங்க, டைலாக் நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே. அப்போ ஒரு முழு படம் பார்ப்பாங்க. ஒரு முழு படத்துலேயே ஒரு மெசேஜ் உள்ள படமா, இந்த படத்துக்கு சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படமா அப்படின்னு பார்ப்பாங்க. மெர்சல் பார்த்தீங்க, மெர்சலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி தராது? 2-3 காட்சிகள் பேசியிருப்பார் ஒழிய ஒட்டுமொத்த படமும் ஒரு கமர்ஷியல் படம் தானே. அவருக்கு ஃபைட் இருக்கும், அங்கே பாட்டு இருக்கும், எல்லாம் சேர்ந்த படம் தான். அப்போ அந்த மாதிரி படம் கேட்டகரி அதில் வராது. சார், ஒரு பக்கம் விஜய் அவர்களை சார்ந்து உள்ள விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் அப்படின்றது போயிட்டே இருக்கு. அது வருமா வராதா? ஜனநாயகன் வந்து பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி திருப்பி ஒரு இது வருது. இப்போ அதை தான் ஃபைனல். 6ஆம் தேதி அவங்க வந்து அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு சென்சார் போர்ட்லேயே ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சு பிரச்சனையை அங்கேயும் முடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை இருப்பி இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த படம் வந்து எலெக்ஷன் கழிச்சு தான் வரும். சார், ஆனால் கேவிஎம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கேஸை வாபஸ் வாங்கிட போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்லை வாங்கினாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். வாங்கினாங்கன்னா இவங்க கேட்கறதுனா ரிவைசிங் அனுப்புறது தான் பிரச்சனை. இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை? சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்துக்கு ரிவைசிங் அனுப்பணுங்கிறாங்க. சரி, ரிவைசிங் அனுப்பிச்சிட்டு வாங்கிட்டு போங்களேன். நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் தான் இப்போ இவ்வளோ தாமதம். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க, 2வது நீதிபதிக்கு போகிறீங்க. ஏன் நீங்கள் ரிவைசிங் கமிட்டியில் அனுப்பிச்சிட்டு வாங்கிட்டு போங்களேன். படம் நேரம் வந்திருக்குமே. நீங்கள் எடுத்து தப்பான முடிவுகள். இது சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அதுக்கு ஓரளவுக்கு மேலே யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிறதா முடிவு. அப்படிங்கும்போது பராசக்திக்கு பிரச்சனை வந்துச்சு. அவங்க ரிவைசிங் போகிறாங்க, அங்கே ஃபைட் பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட் பண்ணுற காட்சியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் ரிவைசிங் போங்களேன்ற, ரிவைசிங் போய் அங்கே ஃபேஸ் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ரிவைசிங் போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனால் எப்படி விடுவாங்க? அது ஈகோ வராதா ரெண்டு அமைப்புக்கும்? இதுதான் சிக்கல். இப்போ இவங்க எடுத்த அவசரமான பதட்டத்தில் எடுத்த முடிவு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் சிக்கலாகிடுச்சு. சார், அதே போல் லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் யூஏ சர்டிஃபிகேட்காக போனீங்கன்னா நிறைய சீன்களை கட் பண்ணி படம் புரியாமல் போகிறதுக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்கி அந்த படத்தை விட்டுடலாம். அதே போல் தான் நான் கூலியை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை அவர் ஜனநாயகனுக்கு தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. இல்லை, ஏ வாங்கி தான் கூலி படம் ஓடிடுச்சா பண்ண? ஏ கொடுத்ததுனால கூலி வந்து ஒரு பெரிய மாஸ்க்கு ஹிட் கொடுத்துட்டாரா? இப்போ யூ கொடுக்குறோம், யூஏ கொடுக்குறோம், ஏ கொடுக்குறோங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. கண்டென்ட் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்களா, பொழுதுபோக்காமல் வச்சுருக்கீங்களா, 2 மணி நேரம் அவனை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா? அதுதான் மேட்ரு. அதை விட்டுட்டு யூஏனால படம் ஓடிச்சு, யூவில் படம் ஓடிச்சுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. என்ன சொல்ல வரீங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ கண்டென்ட் வைஸ் இப்போ யூஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா நிறைய சீன்கள் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கட் பண்ணி தான் தருவோம். அப்படி வரும்போது ஜனநாயகன் படம் புரியுமா மக்களுக்கு? இல்லை, அவ்வளோதான் வந்து கட் பண்ணுவாங்க. அந்த படத்தில் அவ்வளோ சொல்கிற ஒரு மெசேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கமர்ஷியல் படம் தான். அதில் சில மேட்டர்ஸ் எடுத்துருப்பாங்க ஒழிய மியூட் போடக்கூடிய இடத்துல மியூட் போட்டிருப்பாங்க. சில காட்சிகள் ட்ரிம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணியிருப்பாங்க. அது ஒட்டுமொத்த படத்திலும் அவங்க வந்து கை வைக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். அப்படி இல்லாத ரீமேக் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க? அது நம்ம படம் இது வரைக்கும் யாருமே பார்க்கல. படத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறாங்கன்னு தெரியணும்ல. அதுதான் 5 பேர் 6 பேர் மெம்பரில் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. ஒரு படத்தில் சில காட்சிகள் இருக்குது, அதை தூக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ அதுதான் பிரச்சனை. அந்த காட்சிகளே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டாங்களோ, மியூட் பண்ணிட்டாங்களோ, தூக்கிட்டாங்களோ, அது அந்த படம் வந்துடும் போது. இதை நீங்கள் ரிவைசிங்கில் ஃபைட் பண்ணுங்களேன்றேன். உங்கள் தரப்பில் போய் பேசுங்க, அது விளக்கம் சொல்லுங்கள், அங்கே வாங்கிட்டு வாங்க. அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு போகிறீங்க.
கோர்ட்டுக்கு போகிறப்ப அது வேற மாதிரி தான் ரியாக்ஷன் ஆகும். அப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் டைம்ல ஜனநாயகன் படம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, பிப்ரவரி மாதம் இந்த மாதம் 6ஆம் தேதி திருப்பி ஒரு இது இருக்குது, வழக்கு வருது. அதில் அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு உடனே நாங்கள் 7ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து ரிவைசிங் போயிட்டாங்கன்னா பிப்ரவரி கடைசிக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண அவங்க 20 நாள் டைம் கேட்குறாங்க. ரிவைசிங் கம்பெனி 20 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஒருவேளை பிப்ரவரி 6ஆம் தேதி அந்த படத்துக்கு போய் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிற வழக்குன்ட்டு இங்கே 7ஆம் தேதி ரிவைசிங் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா 20 நாளுங்கிறது ஒரு 10 நாளுக்குள்ள ரிவைசிங் முடிஞ்சிருச்சு. அவங்கள்ட்ட பேசி சமாதானமாகி படத்தை நாங்கள் சென்சார் வாங்கிட்டாங்கன்னா பிப்ரவரி கடைசியில் கூட ரிலீஸ் பண்ணலாம். இல்லை அவங்க 20 நாளைக்கு மேலே ஆகும்னு அவங்க ஏதாவது இழுத்தாங்கன்னா படம் வந்து மார்ச்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான். அதான் சார், இப்போ படத்தின் சம்மந்தப்பட்டு நம்ம பார்த்துருப்போம், அரசியல் கருத்துக்களும் அதுல நிறைய இருக்கு. ஒருவேளை சென்சார் போர்ட் சைடு கிளியர் ஆனாலுமே அடுத்து அது அரசியல் ரீதியா வரதுனால அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா ஜனநாயகன் படம்? அரசியல் ரீதியாகனா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாது. யாராவது தேர்தல் ஆணையத்தில் போய் இந்த படம் ஒரு பொலிட்டிக்கலாக அரசியல் சொல்கிற படம், இந்த படத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாது, உடனே தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் தேதி ரிலீஸ் சொல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த பிப்ரவரி கடைசிக்குள்ள படம் வந்துடும். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.